பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு அழகான காலை வேளையை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நாள் உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும். நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ரெபெக்காளை ஆசீர்வதித்தார்கள். எப்படி? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக. எத்தனை அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளே வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப எளிதில் சபிச்சிடறோம், அப்படிதானே? ஊழியர்களை சபிச்சிடறோம், விசுவாசிகளை சபிச்சிடறோம், கூட வேலை செய்கிறவங்களை சபிச்சிடறோம். நமக்கு சில காரியங்கள் சரிபட்டு வரலைன்னா குடும்பத்தாரை சபிச்சிடறோம், பிள்ளைகளை சபிச்சிடறோம், பெற்றோரை சபிச்சிடறோம். வேதம் சொல்லுகிறது, நம்ம ஒருவரையும் சபிக்கக்கூடாது. சபிப்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளையாகிய ரெபெக்காளை எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ கோடா கோடியா பெருகுவாயாக. சில நேரத்தில் பிள்ளைகளை ரொம்ப சபிச்சிடறோம். படிக்க தெரியாத முட்டாள் பையில, நீ எங்க உருப்பட போற, நீ எங்க வாழ போற, உனக்கு எங்க வாழ்க்கை கிடைக்க போகுது, பல சாபமான வார்த்தைகளை விட்டுறோம். நல்ல கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிதான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், மற்றவங்களை ஆசீர்வதிங்க, மற்றவங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க. ஒரு நாளும் சாபமான வார்த்தை சொல்லிடாதீங்க. ஒருவேளை பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்கு அன்பா சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எத்தனை அழகான வார்த்தை! இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் நீங்கள் கோடா கோடியாய் பெருக போகிறீர்கள். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் கோடா கோடியாய் பெருக போகிறீர்கள். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நாளில நீங்க பார்க்க போறீங்க. அதற்கான வாசல்கள் திறக்கப்படுவதை, அதற்கான காரியத்தை கர்த்தர் கைகூடி வருகிறதை இந்த நாளில நீங்க பார்க்க போறீங்க. கோடா கோடியாய் நீங்கள் பெருக கடவீர்கள். ஜெபம் பண்ண போறோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவாயாக என்ற வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் பெருகட்டும்ப்பா. இத்தனை வருஷங்கள், இத்தனை நாட்கள், ஒருவேளை இந்த பெருக்கம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராமல் போயிருக்குமானால், இந்த நாளில இந்த பிள்ளைகள் ஆண்டவரை பெருகுவார்களாக என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.